திமுக எம்பிக்கள் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வேல்முருகன். இந்த எம்பிக்கள் கூட்டத்தில் முக்கிய பொருளாக என்ன விவாதிக்கப்படுகிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். நாங்கள் குறிப்பாக தற்போது சென்னை சேனாம்பட்டில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்களுடைய முன்னிலையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ராஜ்யசபா உறுப்பினர்களுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பிப்ரவரி 1ஆம் தேதி தற்பொழுது பட்ஜெட் கூட்டத்தொடர் என்பது தொடங்கி அன்று பட்ஜெட் மீதான விவாதமானது நடைபெற இருக்கிறது. இதில் திமுகவினுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்க வேண்டும், குறிப்பாக தமிழகத்தினுடைய பல்வேறு பிரச்சனைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் எழுப்புவது தொடர்பாக இந்த கூட்டத்திலிருந்து விவாதிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மத்திய அரசு தற்போது தொடர்ச்சியாக நிலுவையில் வைத்துள்ள ஜிஎஸ்டி விவகாரங்கள் குறித்தும் அதே போல சட்ட மசோதாக்கள் குறித்தும் குறிப்பாக சேது சமுத்திர திட்டம் அதே போல மதுரை எய்ம்ஸ் உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து விவாதிப்பதற்காக இதில் ஆலோசனைகள் என்பது நடைபெற்று இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக தமிழக ஆளுநரை மாற்ற கோரியும் அதே போல ஆளுநரை திரும்ப பெற கோரியும் தொடர்ச்சியாக திமுக தரப்பிலிருந்து ஏற்கனவே குடியரசுத் தலைவருக்கு கடிதம் என்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில அது குறித்தும் தற்போது பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியாக வரக்கூடிய இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எந்த வகையில பயனுள்ள வகையில தமிழ்நாட்டு மக்களுடைய முக்கிய பிரச்சனைகளை எதையெல்லாம் எடுத்துக்கொண்டு வர வேண்டும், தனிநபர் தீர்மானங்கள், இது போன்ற விஷயங்கள் குறித்து தற்போது இந்த கூட்டத்துல ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த கூட்டத்துல TR பாலு, ராசா, அதே போல துரைமுருகன் உள்ளிட்ட நாடாளுமன்ற முக்கிய உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னிலையில இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. பாலகி, நன்றி வேல்முருகன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.